பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். வந்து இவ்வளவு டிராபிக் இருக்கணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. பல்லு கொஞ்சம் லூசா இருக்கும் போல. ஆனா இவனை நல்லா கவனிச்சுக்கிட்டா நம்ம நல்லா கவனிச்சுக்கிறான்ல, அதான் நம்மளுக்கு தேவை. அது ஒரு ஃபேமஸான ஒரு சிவன் கோயில், அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம போறோம். தாத்தா இந்த வழியாதான் எங்க என்னங்க பேட்டரி பெர்சன்டேஜ் 25 தான் இருக்கு. அப்ப பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடு ஃபுல்லா கப்புள்ஸா தான் பார்க்க முடியும். ஓய் அந்த இது ஆனா எஸ்பி கோயில் பக்கத்துல வந்து இவ்வளவு டிராபிக் இருக்கணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அதுக்குள்ள அரண் அடிச்சிருவாங்க. அரண் தட்டுருவான் தக்காளி போட்டு தள்ளிடுவேன். நானே இங்க கான்ல உட்காந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இதா இருக்கு வெயிலு, அப்படியே அனலா தெரிக்குது. செயின் இந்த இடத்துல கொஞ்சம் சவுண்ட் வருது. இந்த இது பல்லு கொஞ்சம் லூசா இருக்கும் போல, அது அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதையும் செக் பண்ணலாமா? ஆ, சின்ன பல்லு கொஞ்சம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதான் நான் தான் டைட் வச்சேன். ரொம்ப சவுண்ட் வருது, ரொம்ப லூஸா இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வச்சுட்டாங்க தெரியாம. இந்த இடத்துல லூஸா இருக்குமோ அண்ணன் கேக்குறேன். கழட்டி செக் பண்ணலாமா? லூஸா இருந்தா எதுவும் சவுண்ட் வருது. இந்த இதை கழட்டி இந்த சின்ன பிள்ளை செக் பண்ணலாமான்னு கேட்டேன். ஆ, எந்த ஒரு பக்கெட்டுக்கு நேரம் அப்படிலாம் இதா இருக்கும் போல, அந்த அளவுக்கு வேர்த்து ஊத்து. கொஞ்ச நாளா மழை, ஒரு 3 நாளாவே மழை. வெயில் சொல்லிட்டு ஓ வா 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 வா. இப்பதான்டா நந்திக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் நந்தி வந்தா ஏதாவது விரும்புறான் போல. நீ மட்டும் உனக்கு மட்டும் எல்லாம் செலவு பண்ணிக்கிற, எனக்கும் கொஞ்சம் செலவு பண்ணு அப்படின்ட்டு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான் போல தக்காளி. ஆனா இவனை நல்லா கவனிச்சுக்கிட்டா நம்ம நல்லா கவனிச்சுக்கிறான்ல, அதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க பாருங்க, இப்ப வந்து இந்த செயின் சவுண்டு, அந்த ஒரு மாதிரி நாச்சு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. இப்போ வந்து நல்லா அதே ரைடு பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் எந்த அளவுக்கு தட்டி விடலாம்னா அந்த அளவுக்கு தட்டி விடலாம். அப்படியே ஒரு பிஜிஎம் போட்டு டெர்ரஃபுல்லா அப்படியே மாசா வண்டி ஓட்டலாம். மணி 11:30 ஆயிட்டு. நான் கிளம்புனது லேட்டு தான், ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன்லயே வந்து கிளம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால சரி, இப்போ வந்து நம்ம வந்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க திருக்கழுக்குன்றம். அது ஒரு ஃபேமஸான ஒரு சிவன் கோயில். ஸோ இன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து ஒரு பவரை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கிறேன். இருக்கிற பவர் பத்தல, அதனால மேற்கொண்டு பவர் கேட்டுக்கிட்டே இருக்குது நம்ம மைண்டு. அதனால நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம பவர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பூஸ்டப் இருக்கிற பவர்ல இருந்து ஒரு பூஸ்டப். 8 கிலோமீட்டர் இருக்கா செங்கல்பட்டுக்கு. ஓகே, ஆனா ஏதோ ஒரு சவுண்ட் வந்து செயின்லயா இல்ல வேற எங்கேயுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கொட்டக்கு 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 கொட்டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அது என்னங்கிறத ஃபுல்லா நம்ம சர்வீஸ்ல வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு செயின்ல வந்து எந்த ஒரு விதமான இது இல்லை. அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நாச்சி சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பரவாயில்ல, இப்போதைக்கு நல்லா அப்படியே கம்பீரமா போறான். அதான் எனக்கு தேவை. இந்த ரோடு ஒண்ணுதாங்க எனக்கு அப்படியே வாபுல் ஆகுது. ரோடு போடுறாங்கிற பேர்ல அப்படியே இது பண்ணி விட்டுருக்கான், பராண்டி விட்டுருக்கான். ஆடுது. அழகாய் போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுகிறார், அதாவது 90 ஸ்பீட்ல. இப்படிப்பட்ட ஒரு மக்களை என்ன பண்ணலாம், நம்மளை வந்து அப்படியே குப்பீர்னு ஏத்துறான். ஏத்துறான் ஏறான். ஏய் யாரா நீ?
ரொம்ப இது பண்றானே தக்காளி பயலைய. செஞ்சு விட்டுறலாமா? செஞ்சிடலாம். அவனை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நீ வந்து அப்படியே திருநெல்வேலி வரைக்கும் போயிடாத. பெட்ரோல் கிடைக்குன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காது. செங்கல்பட்டுல பிரியணும். தக்காளி பயலை செய்ய விடலாம். இப்பொழுது நம்ம எங்க இருக்கோம் என்ற சற்று பார்த்து விடுவோம். இல்லே நீ செங்கல்பட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கே. அடா பக்கி பதறே நினைச்சா செங்கல்பட்டு தாண்டி நம்மள போய்கிட்டு இருக்கு. இதுதான் மேப்பு போடணுங்கிறது. நம்ம இந்த பாலத்துக்கு வழியா அங்க இறங்கி இருந்திருக்கணும். தப்பு பண்ணி விட்டோம். தாத்தா வராரு. செங்கல்பட்டு 5 கிலோமீட்டர். நம்ம அந்த பாலத்துக்கு அடியில தான் போகணும். நம்ம அதை தாண்டி 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 வந்துட்டேன். ஓகே, அந்த பாலத்துக்கு அடியில இறங்குறதுக்கு நாம அப்படியே பாலத்து மேலேயே ஏறி வந்துட்டேன். அந்த பாலத்துக்கு அடியில் அப்படி போய் அப்படியே ரைட்டுக்கா போய் 5 கிலோமீட்டர்ல செங்கல்பட்டு தாண்டி திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்தில் வீற்றிருக்கும் வேதகிரீஸ்வரர் அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம போகிறோம். பக்கட்டிக்கு பிக்கி எவ்வளோ அழகான ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்கான். ஆனால் நேர் ரோட்டுக்கு போகாமல் நம்ம வந்து குறுக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. ரியலி ரியலி ஆமாம், நம்ம அங்கேருந்து வந்திருந்துருக்கோம். நம்ம அங்கே திரும்பாமல் இங்கே இப்படி வந்துட்டோம். அதனால இப்படி போகிறோம், இப்படி சுற்றி இப்படி போகிறோம். என்ன செய்வது? ஓகே, வண்டி ஓட்டும் போது ஃபோன் ரொம்ப ஓண்ட வேண்டாம். அப்புறம் பின்னாடி இருக்கவன் வந்து ஆரன் அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம வந்து ஆரன் அடிச்சுட்டு தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால அவனும் ஆரன் அடிச்சுட்டு தான் இருப்போம். சார் போங்க சார். அப்புறம் நான் கொஞ்சம் காண்டா ஆயிரும். காண்டு. இப்போ நான் ஆரன் அடிச்சா அவன் என்ன பண்ணுவான்? யோசிச்சு செயல்படணும். தக்காளி சில்லி பாய்ஸ். சார் கப்பலாக போகாதீங்க சார், ரொம்ப கேன்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. சிங்கிளாக இருக்கும்போது தான் நல்ல ஊர் சுத்த முடியுது. இதில் வேற கல்யாணம், குழந்தை குட்டி, டைப்பரு, கீப்பரு, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அங்கே கூப்பிட்டு போங்க, இங்கே கூப்பிட்டு போங்க. தனியாகவே போக விட மாட்டாங்க. தனியாக ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் எவ்வளோ ஃபீலாக இருக்குது தெரியுமா? சார் சார் என்ன அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அப்படி நடுவுசில் போய்கிட்டு இருக்கா? நான் உன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னா நீ போவேன் நான் பார்க்க, நான் போவேன் நீ பார்க்க. அப்படியே பார்த்துட்டே இருங்க. இன்னும் போன மாதிரி தெரில. ஸோ நாட்டில் எவ்வளோ பேர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஓ, வனவியல் விரிவாக்க மையமா? அது எப்படா நீங்கள்லாம் காற்று அழிக்கணும் தாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி அதை வன விரிவாக்க மையம்னு ஒன்று அமைச்சு இது வரைக்கும் ஏதாவது உருப்படியாக வனத்தை உருவாக்கியிருக்காங்க? ஒரு எம்டி லேண்டை அப்படியே நிறைய விதையை போட்டு விட்டாலே அதுவாக மரமாக வந்துடும். ஐடியா இல்லாத பசங்க. அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறேன். அல்கசார் பொண்ணு ஓட்டுதா? மேங்கோஸ் பொண்ணு ஓட்டுறதுடா. பொண்ணு தானே ஓட்டுது, பொண்ணே தான் ஓட்டுது. அதனால் நம்ம வந்து ஒன்று ஏறிட்டு போயிடணும், இல்லை தள்ளி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா அவங்கள மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது. தாத்தா தாத்தா தான் வராரு, காசு பண்ண போறாரு. ஓய்யோ எல்லாம் பரவாயில்ல, இங்க எல்லாரும் அந்த அசால்ட்னஸ் இல்லை. எல்லாம் படக்குன்னு தாவிடுறாங்க பாருங்க. ஃபோன் தான் வந்து பேசிட்டு வண்டி ஓட்டின்னு இருக்காரு நிறைய பேர். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தர்மபுரி அந்த சைட்லாம் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் ஆப்போசிட்டில் வண்டி ஓட்டவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா? போகிறவங்க அப்படி போய் தான் போகிறாங்க. இங்கே இப்படி போகிறவங்க வந்து இப்படி போகவே மாட்டேங்கிறாங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து எந்த வண்டியுமே நான் பார்க்கல. வீடியோ ஃபுல்லாக நோட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்லேயே வண்டி வராது. ஏன்னா எல்லா இதுக்கும் ஒரு கேப், இந்த மாதிரி டிவைடரு அங்கேயும் வச்சுருக்கிறாங்க. தருமபுரி அது மாதிரி சேலம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தான் டிவைடர் வச்சுருக்காங்க.
சொல்லி வாய முள்ளடே ஏன்டா அவன் அந்த டக்குன்னு லெஃப்ட் எடுக்க போகிறான், அதனால் விட்டுருவோம். அவமானம். உங்களை பற்றி பெருமையாக பேசுனதுக்கு என்ன செருப்பாக அடிக்கணும் நான். டேய் ஓகே, திருப்போரூர், மாமல்லபுரம், கல்பாக்கம். இப்போ நம்ம எந்த வழியில போகணும்னு கொஞ்சம் நம்ம பார்த்துக்குவோம். ஐயோ ஐயோ இவங்கள்ட்ட. ஓகே, திருக்கழுக்குன்றம். இந்த வழியாதான், மகாலிபுரம் வழியாக தான் போவாங்களா? பார்த்தியா அவ்வளோ ஒரு ஆட்டோக்காரர் இவ்வளோ ஒரு கைண்ட்னஸா? வா 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 வா. பெருமையாக பேசுனது தான்டா, 2 பேரை வச்சு செஞ்சுட்டானுல. ஐயோ ஐயோ. ஆனால் அவங்க 2 பேர்த்த தவிர மற்றபடி வரல, ஆப்போசிட்டில் வரல. ஹோல் சிட்டியில் இந்த ரைடை ஃபுல்லாக பார்த்தாங்கனாக்க ஆப்போசிட்டில் யாருமே வரல. அதுதான் வந்து மெயினாக பேசணும். அந்த ரோட்டில் ஒரு ஆப்போசிட்டில் வந்தாங்களா அதுங்கிறத தெரில. அந்த சைடில் அவங்களுக்கு வந்து இந்த டிவைடரை கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி வந்துருந்துருக்கலாம் ஒரு 2 பேர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தருமபுரி, இப்போ தருமபுரியும் இந்த மாதிரி செங்கல்பட்டு ஊர் மாதிரி தான் தருமபுரியும். இங்கே யாராவது ஆப்போசிட்டில் வராங்களான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஏன்னா எனக்கு இங்கே அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, வேறு கரெக்டாக அங்கே டேர்ன் பண்ணுறாரு. ஆனால் அங்கே கரெக்டாக டேர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இப்படி ஆப்போசிட்லேயே இப்படி வருவாங்க. அது வந்து கொலைகாண்டா ஆகும். 1 கிலோமீட்டருக்கு ஆப்போசிட்லேயே வருவாங்க. ஏன்னா திரும்பதுக்கு இடம் கிடைக்காதான். டேய், பின்னாடி வர்றவனா நிப்பாட்டி விட்டு திரும்ப வைங்கடா, ஏன்டா இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க? அதானையா உலக வழக்கம். நான் திரும்ப போறையா, ரைட்டில் திரும்பதுக்கு எனக்கு ஆப்போசிட்டில் வரவா இடம் கொடுக்க மாட்டேங்கான். இப்போ பின்னாடி வர்றவங்க நிப்பாட்டு சேர்த்து பாருங்க. எவனாவது யாராவது ஆப்போசிட்டில் போகிறதையோ வாரதையோ பார்த்துருக்கீங்களா? வர்றதே இல்லை. இதே மாதிரி தான் தருமபுரியிலே, இதே செங்கல்பட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தருமபுரியும். யாருமே ஆப்போசிட்டில் வரல. இதுதான் எனக்கு வேணும். திருக்கழுக்குன்றம் வந்துடுத்தோ வரல, இன்னும் கொஞ்சம் தூரம் ஆகும். மணி 12 வருதோ. ரொம்ப காண்ட ஏத்துறானுங்களே. ஐயோ 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 ஐயோ. எல்லாம் கப்புள்ஸ் தான். மகாலிபுரம் ஃபுல்லா கப்புள்ஸ் தான். இந்த ரைடு ஃபுல்லா கப்புள்ஸா தான் பார்க்க முடியும். என் தலைவெழுத்து பார்த்துதான் ஆகணும், வேற வழி என்ன இருக்கு? வேற வழியில வரணும், இன்னும் சுத்தி வளைச்சுதான் போகணும். அதுக்கு நந்தி ஒத்துழைக்க மாட்டான். அதனால பார்த்துட்டே போவோம், வேற வழி. தாத்தா என்ன இன்னைக்கு தாத்தா வந்துகிட்டே இருக்காரு. சட்ராஸா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான்னா, சட்ராஸ், மெட்ராஸ் மாதிரி சட்ராஸ். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நான் தங்கிட்டு இருக்க இடத்துல இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி பைக் வச்சிருந்தாரு, தென்காசிக்காரரு ஒருத்தர். அவர் வந்து ஓசூர்ல தான் பைக்கை வந்து இதே பைக் தான், ஒயிட் கலர். ஆனால் அந்த பைக்கை வந்து எனக்கு வந்து மைலேஜ் வந்து ரொம்ப டிராப் ஆயிருச்சு அப்படின்ட்டு. என்ன இன்னொரு சம்பவம் என்னன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து தாம்பரத்தில் இருக்கிற அந்த ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஐயா, தாம்பரத்தில் உள்ள ஷோரூம் என்னன்னு தெரியலையே, நான் மென்ஷன் பண்ணுறேன். தாம்பரத்தில் உள்ள ஷோரூமில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் பார்த்துருக்காரு, கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்து விட்டுருக்காரு, ரைட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்லா அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து எவ்வளோதான் நார்மலாக வண்டி ஓட்டினாலுமே வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மைலேஜ் வந்து சுத்தமாக அப்படியே டிராப்பு. மைலேஜ் எனக்கு வந்து 28, 29 தான் வந்துகிட்டு இருக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னடா இது, என்ன இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. அண்டு இன்னொன்று வந்து என்னன்னா, இதில் வந்து வேவ் அடிக்கான்னு தெரில. ஸோ இதில் வந்து இந்த B25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. நான் அப்போ வந்து கேட்டேன், இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரில. இந்த ஜாவா எஸ்டியில் இருக்கிற அந்த பி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து
என்ன ரீசனுக்காக அது இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு தெரில. ஸோ அதனால் அப்போ வந்து சொல்லியிருந்தேன், இந்த பி ஆப்ஷன் என்னங்கிறது தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் என்னோட வீடியோ வந்து இதில் பாருங்கள், அதில் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் இப்போவே சொல்கிறேன், இதை இப்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதில் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், அதுவும் நான் டிரைவ் பண்ணிட்டே நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த அந்த வீடியோவும் பார்த்தாரு. பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு சொல்லி ஓகே எல்லாம் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளப்பிட்டார் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த பி ஆப்ஷனு அப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாம்பரத்தில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன் வந்து சொன்னார் பாருங்க. எனக்கு இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து சிரிப்பு வருது. என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பி ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாவா எஸ்டியோடைய பேட்டரியோட பெர்சன்டேஜ். அங்கே பி ஆப்ஷன் வந்து பேட்டரியோட பெர்சன்டேஜ் வந்து காட்டுதான். அப்போ வந்து என்னங்க பேட்டரி பெர்சன்டேஜ் 25 தான் இருக்கு, அப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கலாய்ச்சி கொமச்சி என்ன ஜி பேட்டரி சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டாரு. அதெல்லாம் இல்லை, அவன் யார் பேர் மட்டும் சொல்லுங்க, அவனை காட்டுன்னு காட்டிடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஐயாஜி அது வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் இல்ல, அது வந்து ஒரு பிரைட்னஸ், அதான் பீனு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொன்னேன். அந்த தக்காளி வந்து என்கிட்ட பேட்டரியோட பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. நானும் 25ல சரி ஏதோ கான்ஸ்டன்ட் ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் கடந்து சிரிக்கேன். சரி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் வந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஜாவா எஸ்டி ஒரு மேனுவல் புக்கை எடுத்து படித்து ஃபுல்லாத்தையும் நான் வந்து அனலைஸ் பண்ணி மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட த்ராட்டிலிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து 1.5 மாதம் உட்காந்து அந்தளவுக்கு நான் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். உட்காந்து நான் அவ்வளோ தூரத்துக்கு நான் உட்காந்து ஸ்டடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் கிளம்பிட்டார். வீடியோ பார்த்துருக்கு அவர். அதுக்கப்புறம் ஸோ ஓகே அப்படின்ட்டு அவர் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகே, நம்ம வந்து திருக்கழுக்குன்றம் வந்தாயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த கோயில் தெரியுதுல்ல, வந்தாடச்சி திருக்கழுக்குன்றம். சிவாய நமக. ஆஹா, உள்ள நுழையும் போதே நல்ல வைபோடு இருக்குதப்பா, செம்ம வைப்பாக இருக்குதே பா. சிவபுரிய மலையா கோயில் இன்னும் கொஞ்சம் தூரத்து வந்தா இருக்குல்ல கோயில். ஸோ இங்கே இந்த கோயில் வந்து 4 கோபுரம் கொண்ட கோயில்கள். 4 கோபுரம் 4 இதில் தாழ திசையில் 4 கோபுரம் இருக்குது. இதுவும் பழமை வாய்ந்த ஒரு கோயில். நம்மளை வந்து பாருங்களேன், இன்னைக்கு வந்து பௌர்ணமி, அழகாக தட்டி தூக்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. உருமுறை போதே நம்மளும் உருமுணும் போல இருக்கு. அந்த டைம்ல கரெக்டா உருமாம இருங்க, எப்படி உருமல். வேதகிரீஸ்வரர் இங்கேதான் வரணும் என்றே முடிவெடுத்துள்ளேன். வேதகிரீஸ்வரர், அருள்மிகு கொத்தச்சலேஸ்வரர் சன்னதி 2 இருக்குதா, 2 பேர் இருக்காரா? இந்த ஐயா வந்துட்டேன் ஐயா. நான் நந்தியை மட்டும் கரெக்டாக பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்.